இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து விண்ணிற்கு ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு 2025 நிறைய சாதனைகள் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கழிஞ்ச ஒரு வருஷம் நிறைய சயின்டிஃபிக் டேட்டா கிடச்சிருக்கு. மாஸ் இஜெக்ஷன், அதே மாதிரி அதில் உள்ள டிஸ்சார்ஜ், இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் டேட்டா வந்துருக்கு. 5 terabytes ஈக்குவலன் டேட்டா அதை ஜனவரி 6ஆம் தேதி ரிலீஸ் டு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. அதுக்கு பிறகு ஜனவரி 29ஆம் தேதி 100ஆமத்த ராக்கெட் லான்ச்சு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக நடந்தது. ஜனவரி 16ஆம் தேதி நம்மளுக்கு 3ஆமத்த லான்ச் பேட் ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்கிறதுக்கு 4000 கோடி ரூபா 42 மாதத்தில் செய்கிறதுக்காக அந்த அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாதனை நடந்திருக்கு. நம்ம இப்போ நம்மகிட்ட லிக்விட் ராக்கெட் என்ஜின் இருக்கு இல்லையா, லிக்விட் ராக்கெட் என்ஜின் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய கெப்பாசிட்டி என்ஜின்னு சொல்கிறது விகாஸ் என்ஜின் தான். அது 80 டன் த்ரஸ்ட்டு கொடுக்கக்கூடிய என்ஜின். இப்போ இந்த திரவ ஆக்சிஜனையும் மண்ணெண்ணையும் வச்சு ஒரு 200 டன் கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு என்ஜின் அண்ட் ஸ்டேஜ் செமிக்ரேவ் என்ஜின்னு சொல்லுவோம். அந்த டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. குலசேகரப்பட்டினத்தில் ஒரு 1000 கோடிக்கு அங்கே உள்ள இடங்கள் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த 90% இடம் அக்யூர் பண்ணியாச்சு. மற்றபடி ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணி வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் 1.5 வருஷம் டு 2 வருஷத்துக்குள்ள அங்கேருந்து ராக்கெட்டு ஏவதுக்குள்ள வாய்ப்புகள் உள்ளது. வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சி அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.